தாவீது தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கிடைக்கிறாரு. தேவனே நான் எப்படி இருக்கிறேன்றாரு. அந்த 5ஆம் வசனம் சங்கீதம் 70:5, நானே சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவராய் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை யார் சொல்றதுங்க? கிங் டேவிட். யார் சொல்றதுங்க? கிங் டேவிட். ராஜாவா இருக்கிற தாவீது சொல்றாருங்க. எப்படி சொல்றாருனாக்கா, நான் எளிமையா இருக்கிறேன், நான் எளிமையா இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? எளிமையா இருக்கிறேன். என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, நான் வெறும் பாத்திரம், நான் சிறுமையும் எளிமையுமான ஒரு ஏழ்மையான ஒரு காரணத்துல நான் இருக்கிறேன். நீங்க தான் உயர்ந்த தேவன், அந்த உயர்ந்த தேவனிடத்துல நானு தன்னை தாழ்த்தி கேட்கிறேன் என்று சொல்லி பக்தன் தாவீது அங்க சொல்றாருங்க. அது மாத்திரம் இல்ல, பாருங்க, தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாங்க. எப்படி சொல்றாருங்க? என் இடத்துல தீவிரமா வாங்க ஆண்டவரே. நீங்க தான் என்னை ரட்சிக்க முடியும், நீங்க தான் என்னை காப்பாற்ற முடியும், நீங்க தான் என் பலனா இருக்க முடியும். என் தேவனே உம்மில் நான் அன்பு கூறுவேன் என்று சொல்லுகிற அன்பு பக்தன் தாவீது சொல்றாரு, தீவிரமா என் இடத்துல வாங்க இயேசுப்பா. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் எப்படி காணப்படணும், நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படி தாழ்த்தப்படணும் என்று இந்த வேதத்தினுடைய வார்த்தையில நம்மளுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். நம்மை நாமே வெறுக்கணும், நாமே நம்மை தாழ்த்தப்படணும். இயேசுப்பா எனக்கு ஒண்ணுமே கிடையாது ராஜா, நீங்க தான் ஆண்டவரே உயரமான தேவன், நன்மையான தேவன், நன்மை செய்கிற தேவன், அற்புதத்தை செய்கிற தேவன், என்னை ரட்சிக்கிற தேவன் அப்பா. நான் எளிமையும் சிறுமையுமானவன் ஆண்டவரே. என் ஜெபத்தை கேளுங்க அப்பா, என் விண்ணப்பத்தை கேளுங்க, என் குறைகளை ஆண்டவரே நீங்க மன்னிங்க இயேசுப்பா. என் ப்ராப்ளங்களை நீங்க பாருங்க இயேசுப்பா. என் ஜெபத்திற்கு பதில் கொடுங்க, என் ஆபத்திலிருந்து என்னை விடுதலை செய்யுங்க அப்பா. என் வியாதியிலிருந்து எனக்கு சுகம் கொடுங்க இயேசுப்பா. என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. நான் உங்களை மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன் இயேசுவே, உங்களை நான் மகிமைப்படுத்துகிற வந்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கர்த்தரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஜெபம் கேட்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இன்றைய பிரியமான தேவ ஜனமே, இதை பார்த்து கேட்டுக்கொண்டு விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்று ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. இயேசுப்பா என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் வெறும் சிறுமையானவன், நான் தாழ்மையானவன் ஆண்டவரே, நான் தாழ்மையானவன். என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணை. எப்படிங்க? இயேசுப்பா நீங்க தான் என் துணை ஆண்டவரே. அப்பா எனக்கு வேற யாரும் துணை இல்ல ஆண்டவரே. டேவிட் கிங்குக்கு அநேகர் துணையா இருந்தாலும், தாவீது ராஜாவுக்கு அநேகர் இருந்தாலும், அநேக படைகள் காணப்பட்டாலும், அநேகர் அவருக்கு துணையா இருந்தாலும், ஆண்டவரை பார்த்து அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இதெல்லாம் எனக்கு துணை இல்ல, இந்த ராணுவம் எல்லாம் எனக்கு துணை இல்ல, இந்த இப்படிப்பட்ட ஜனம்லாம் எனக்கு துணையா இல்ல, நீங்க தான் என் துணை இயேசுப்பா, நீங்க தான் என் துணை தெய்வமே என்று சொல்லி பரத்தை நோக்கி தாவீது ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தாவீதுக்கு துணையா இருந்தார். இன்றைக்கு பிரியமான தேவச்சனமே, நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்துல இயேசுப்பா என் துணை நீங்க தான் ஆண்டவரே, என் வாழ்க்கை துணை நீங்க தான் ஆண்டவரே. அநேகர் எனக்கு காணப்பட்டாலும், அநேகர் எனக்கு சப்போர்ட்டா இருந்தாலும் அதெல்லாம் நிரந்தரம் அன்னது அல்ல ஆண்டவரே ராஜா. நீங்க மாத்திரம் தான் நிரந்தரம், நீங்க மாத்திரம் தான் நிரந்தரம். பாருங்க, நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறோமானவர் கர்த்தாவே தாமதியாதியும். ஹல்லேலூயா. நீங்க மாத்திரம் தான் எல்லாமே செய்ய முடியும்ப்பா, உங்களால மாத்திரம் தான் ஆகும். நீங்க எனக்கு செய்ய வேண்டிய நன்மை தாமதிக்காதீங்க கர்த்தாவே, நீங்க செய்ய வேண்டிய நன்மை எனக்கு தாமதிக்காதீங்க இயேசுவே என்று சொல்லி இன்றைக்கு எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். உங்களை நீங்க தாழ்த்தி சமூகத்துக்கு வரும் பொழுது, உங்களை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து கிட்ட வரும் பொழுது, உங்களை நீங்க தாழ்த்தும் பொழுது, ஆண்டவரே நான் வெறும் பாத்திரம் ஆண்டவரே, நான் பொதுவான ஒரு பாத்திரம் ஆண்டவரே. அப்பா என்னை எடுத்து நீங்க பயன்படுத்தினீங்க, எனக்கு ஜீவனை கொடுத்தீங்க. அநேக சொந்த பந்த உறவுகள் எனக்கு காணப்பட்டாலும் அது எனக்கு நிரந்தரம் அல்ல ஆண்டவரே, அது எனக்கு நிரந்தரம் அல்ல. ஏனென்றால் என் துணையும் என்னை விடுவிக்கிறோமானவர் கர்த்தாவே தாமதியாதீரும், எனக்கு தாமதியாதீரும் ஆண்டவரே, எனக்கு உடனடியாக பதிலை கொடுங்க என்று சொல்லி இன்றைக்கு உங்களை தாழ்த்தி நீங்க ஜெபிக்கும் பொழுது, இன்றைக்கு உங்களை நீங்க தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்பார், கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லலாமா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தருடைய சமூகத்துல நம்ம தாழ்த்தும் பொழுது
கர்த்தருடைய சமூகத்துல நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பார். கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் நமக்குள்ள காணப்படுகிறார். இயேசப்பா, என்னை நான் தாழ்த்தி உங்களுடைய கரத்துல வருகிறப்பா, என்னை தாழ்த்தி உங்களுடைய சமூகத்துக்கு நான் வருகிறேன். இயேசுவே, என்னை நீங்க என்ன பண்ணுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, என்னை ஆசீர்வதிங்க கர்த்தாவே என்று கர்த்தருடைய சமூகத்துல கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராய் காணப்படுகிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி, அப்பா தாமதியாது ஆண்டவரே, கர்த்தாவே தாமதியாது, கர்த்தாவே தாமதிக்காதீங்க அப்பா, என்கிட்ட வாங்க ராஜா, என்னை நான் தாழ்த்துகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அன்றைய நீ தான் எங்களை விடுதலை செய்ய முடியும், நீங்க தான் எங்களுக்கு ஆறுதல் கொடுக்க முடியும். அன்றைய இந்த கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி உங்களுடைய கரங்களை உயர்த்தி கர்த்தர்கிட்ட நம்ம போராடலாமா, கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்கலாமா, கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஸ்தோத்திரிக்கலாமா? எல்லா வாய்களை திறந்து நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாமதியாதே ஆண்டவரே, அப்பா என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, என் கூப்பிடுதலுக்கு தூரமா இராதீங்க கர்த்தாவே. ஆண்டவரே, எனக்கு செவி கொடுங்க இயேசுவே, எனக்கு செவி கொடுங்க. நான் சிறுமியம் எளிமையமான ஒரு மனுஷன் ஆண்டவரே. அப்பா என் பலனாக இருக்கிறோம், நான் ஆராதிக்கிறேன் இயேசுவே, என் பலனாக இருக்கிற கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று எல்லா ஸ்தோத்தரிக்கலாமா? கர்த்தர் எத்தனை தீங்கிலிருந்து